பக்கா டிவியின் 5 மணி செய்திகளுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நம்ம திரையுலகத்துல என்னென்னலாம் ஹாட் டாபிக் வளம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்றத உங்களுக்காக தொகுத்து வச்சிருக்கேன். இப்படி போய் அப்படி பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. OPS பேட்டியில் உதவியாக கூறி மீண்டும் வந்த சசிகலா போயஸ் கார்டனுக்கு உறவினர்களை அழைத்து வந்து துரோகம் செய்தவர், கட்சி ஆட்சி பொறுப்புக்கு வரமாட்டேன் என மன்னிப்பு கடிதத்தில் உறுதி அளித்திருந்த சசிகலா கட்சி ஆட்சியையும் கைப்பற்றி குடும்ப சொத்தாக மாற்ற கபட நாடகம் ஆடுகிறார். செயற்கையான குற்றச்சாட்டுகளை சுமத்தினால் சில தகவல்களை வெளியிட நேரிடும் என அவர் சசிகலாவை எச்சரித்துள்ளார். சசிகலா மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை சுமத்திய முதல்வர் பன்னீர்செல்வம் அவர்கள் ஜெயலலிதாவின் போயஸ் கார்டன் இல்லம் நினைவில்லமாக மாற்றப்படும், ஜெயலலிதா உபயோகப்படுத்திய பொருட்கள் காட்சிக்காக வைக்கப்படும் என்றார். முன்னதாக பேசிய PH பாண்டியன் பன்னீர்செல்வம் மக்கள் புரட்சியை ஏற்படுத்தியுள்ளார் என்றார். கட்டாயப்படுத்தி ராஜினாமா செய்ய வைத்தார்கள் என OPS கூறியதற்கு பொறுக்கி புகழ் சுவாமி, OPS ஒரு குழந்தையா? அவர் ஒரு முதலமைச்சர், ஒரு பெண், அதுவும் முதல்வராக கூட இல்லாதவர், அவருக்கு அழுத்தம் கொடுத்தாரா? இப்படி பேசுவது ஆச்சரியம் அளிக்கிறது. பன்னீர் படங்களை பார்ப்பதை நிறுத்திவிட்டு சட்டப்படி கொடுக்கப்பட்ட ராஜினாமாவை திரும்ப பெற முடியாது என்பதை படிக்க வேண்டும் என்றார். பெரியார் பெரியார்னு வாய்க்கிழிய பேசும் நாம இந்த நேரத்துல ஒரு டப் ஸ்மாஷ் ஆவது போட வேண்டாமா? நாம் முதலில் மனிதர், தென் ஒன்லி ஆக்டர்ஸ் என நடிகர் சத்யராஜுக்கு கமல்ஹாசன் தனது ட்விட்டரில் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் பெற்ற சுதந்திரத்தை ஊழல் அரசியல்வாதிகளை வைத்து சூதாடி இழந்து வருகிறோம், குற்றம் சாட்டுவதை விடுத்து நாம் குற்றமற கடமை செய்வோம், முடியுமா என்றார். நடிகர் ஆர்யா தனது ட்விட்டரில் பன்னீர்செல்வத்தின் பேச்சு மிகவும் தைரியமான ஒன்று என பதிவிட்டிருந்தார். இதற்கு பதிலளித்த கடம்பன் படத்தின் எடிட்டர் ரூபன், பன்னீர்செல்வத்தின் பேச்சு இருக்கட்டும், நீங்கள் எப்போது கடம்பன் படத்துக்கு டப்பிங் பேச போகிறீர்கள் என கிண்டல் செய்து பதிவிட்டுள்ளார். பெரிய படங்களை மட்டுமே தயாரித்து வந்த இராஸ் நிறுவனம் தயாரிக்கும் முதல் சிறு பட்ஜெட் படம் ஒரு கிடாயின் கருணை மனு. அறிமுக இயக்குனர் சுரேஷ் சங்கையா இயக்கத்தில் கிராமத்து பின்னணியில் உருவாகும் இப்படத்தில் நாயகனாக விதார்த்தும் கதாநாயகியாக பிரபல டப்பிங் கலைஞர் ரவீனாவும் நடிக்கிறார்கள். இப்படத்தின் ட்ரைலர் தற்போது வெளியாகியுள்ளது. ரவுண்ட் டேபிள் இந்தியாவின் பிரைட் ஆஃப் தமிழ்நாடு விருதுகளை நடிகர் விஷால் துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். விவசாயிகளுக்கு பயனடையும் வகையில் 2 லட்சம் ரூபாய் கொடுத்து உதவினார் நடிகர் விஷால். 3 மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்களை கடந்து இருக்கின்றது சங்கிலி பொங்கிலி கதவத்தர படத்தின் டீசர். திகில் கலந்த நகைச்சுவை பாணியில் உருவாகிய தமிழ் படங்களின் வரிசையில் இத்தகைய எண்ணிக்கையை இவ்வளவு குறைவான நேரத்தில் பெற்றிருக்கும் முதல் தமிழ் திரைப்படம் சங்கிலி பொங்கிலி கதவத்தர. சூர்யா தயாரிப்பில் விஜய் மில்டன் இயக்கத்தில் பரத் ராஜகுமாரன் நடிக்கும் புதிய படம் கடுகு. இப்படத்தின் டீசர் சற்று முன் வெளியாகியுள்ளது. இந்த உலகத்தில் கெட்டவங்களை விட ரொம்ப மோசமானவங்க யார் தெரியுமா? ஒரு தப்பு நடக்கும் போது ஏன்னு தட்டி கேட்காத நல்லவங்க தான். இந்த வசனத்துடன் இந்த டீசர் தொடங்கி கவனத்தை ஈர்த்துள்ளது. இனி இது போல நம்ம திரையுலகத்துல நாளுக்கு நாள் நடக்கிற விஷயங்களையும் கிசுக்களையும் சுட சுட கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கா டிவி.